வணக்கம். ஜவாய் விஜய் ஃப்ரம் ஜவாத் குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு வித்தியாசமான போட்டியா அல்லது விபரீதமான போட்டியா அப்படிங்கிறது முடிவில் தான் தெரியும். நம்ம எடுத்த உடனே தெரியாது. வித்தியாசமான போட்டியை சொல்லி போட்டு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது விபரீதமாக முடியறது ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பீர் என்பது அது சும்மா சாதாரண ஒரு பானத்தை போன்றது, அது மது அல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். ஆல்கஹால் கலந்தாலும் இது சாராயம் முடிஞ்சு போச்சு. அது பலருக்கு இன்னைக்கு தெரியறது இல்லை. அதில் குறிப்பாக பல பெண்கள் பீர் குடித்து பழகி கொண்டு விட்டார்கள். அதற்கு அடிமையாக பல பெண்கள் இன்று மாறிவிட்டார்கள் என்பது பகீரான ஒரு தகவல், உண்மையான ஒரு தகவல். அதனால பீர் அப்படின்னாலே ஒரு பெருசா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு. அது விஸ்கி ஆகட்டும், பிராந்தி ஆகட்டும், மற்றபடி ரம் ஆகட்டும், சின்ன ஆகட்டும், பீர் ஆகட்டும், ஏதாக இருந்தாலும் சரி, ஆல்கஹால் கலந்துட்டோம் அப்படின்னா அது அராக் முடிஞ்சு போச்சு. அது என்ன சாராயம், தடை செய்யப்பட்ட ஒன்று, கட்டாயமாக ஆரோக்கியத்துக்கு புறம்பான ஒன்று. அப்படிப்பட்ட அந்த பீரை வைத்து ஒரு போட்டியா? ஆமா, புதுக்கோட்டை மாவட்டத்துல கரம்பக்குடி அருகே வானக்கன்காடு அப்படிங்கிற ஊராட்சியில வாண்டான் விடுதி வத்துராயர் அப்படிங்கிறவங்க நடத்துறாங்க. இது ஃபர்ஸ்ட் இப்பதான் நடத்த போறாங்க. பீர் குடிக்கும் போட்டி. அந்த ஏரியா ஃபுல்லா பயங்கரமான போஸ்டர் அலப்பறை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அது சமூக வலைத்தளத்தில் மிக வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது 10 பீர் ஒரு ஆள் குடிக்கணுமா. 10 பீர் குடிச்சா 5024 ரூபா பரிசா. நுழைவு கட்டணம் 1000 ரூபா. இல்ல முடியலப்பா 9.5 பீர் குடிக்கிறீங்களா, 2வது பரிசு 4024. 3 பீர் 9 பீர் குடிக்கிறீங்களா, 3வது பரிசு 3024. 8 பீர் குடிக்கிறீங்களா, 4வது பரிசு 2024. அவ்வளவுதான். 7 பீர் குடிச்சாலும் சரி, 6 பீர் குடிச்சாலும் சரி, உண்டான காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணலாம். மற்றபடி இடையில குடிக்க வாந்தி எடுத்தாலும் சரி, மற்றபடி குமட்டிக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் சரி, எதாக இருந்துச்சுன்னா அவுட்டு, போட்டியை விட்டு விளக்கப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான ஒரு போட்டியை அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. இதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்பது பகிரங்கமான ஒரு கேள்வி. அதாவது சமீபத்தில் கூட தமிழக அரசு சட்டம் போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. பயங்கரமான எதிர்ப்பு. திருமண மண்டபங்களிலும் சரி, மற்றபடி விளையாட்டு அரங்கத்திலும் சரி, மற்றபடி வெட்டவெளி மைதானங்களும் சரி, மதுவுக்கு அனுமதிக்கலாம், மது அருந்தலாம் சொல்லி போட்டு ஒரு அவசரமா ஒரு சட்டத்திட்ட மசோதா மாதிரி கொண்டு வந்த சமயத்தில் அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அதை எதிர்த்து இன்னைக்கு அது போட்டிருக்கிறாங்க, சட்ட வடிவம் கொண்டு வரல. ஆனா அதை எதிர்த்து இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதுக்கு குறிப்பா பாமக படு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட இன்னும் சில முக்கியமா அரசியல் கட்சியெல்லாம் படு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பப்ளிக்கா ஒரு திருமண மண்டபமாக இருக்கட்டும், திருமண மண்டபத்துல பப்ளிக்கா குடிக்கலாம் அப்படிங்கிறப்ப, அப்புறம் மாப்பிள்ளை குடிச்சிட்டு வந்தாலும் பொண்ணு எப்படி தாலி கட்டுவா, ரைட் ஓகே. இப்ப பொண்ணு குடிச்சிட்டு வந்தாலும் சரி, மாப்பிள்ளை எப்படி தாலி கட்டுவார்? குடிக்க அடிமையான, மதுவுக்கு அடிமையான ஒரு ஆணை ஒரு பெண் ஏற்றுக்கொள்வாளா? இல்ல மதுவுக்கு அடிமையான ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஏற்றுக்கொள்வானா? இல்லையே. அதே மாதிரி விளையாட்டு அரங்கத்துல, விளையாட்டு மைதானத்துல பப்ளிக்கா உட்காந்து குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வர மாதிரி திமுக அரசு கொண்டு வந்தாங்க. அதே திமுக அரசுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சறுக்கலாகத்தான் என்று பார்க்க முடிகிறது. அது இன்னைக்கு விவாதத்துல நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. கட்டாயமா அது சட்டம் ஆக்கப்படக்கூடாது என்பதுல பல எதிர்கட்சிகள் இன்னைக்கு படு பயங்கரமா எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழல்ல இந்த பீர் குடிக்கும் போட்டி அதுவும் வெட்டவெளி மைதானத்தில் நடத்த போறாங்க. புரியுதுங்களா? ஒரு அரங்கத்துக்குள்ளேயோ மற்றபடி ஒரு மண்டபத்துக்குள்ளேயோ கிடையாது. வெட்டவெளி மைதானத்தில் நடத்த போறாங்க. அதுக்கு சம்பந்தமா இன்னைக்கு ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் ஒட்டி இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு கலையபாரமா அலப்பறையா போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்லயும் சமூக வலைத்தளங்கள் இதாவது சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முக்காவாசி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் அதிகமா இருப்பாங்க.
ஏன்னு கேட்டா இது வந்து ஆரோக்கியமற்ற ஒரு போட்டி. அதாவது ஜனவரி எப்ப நடக்குது அப்படின்னா ஜனவரி 17ஆம் தேதி, வரக்கூடிய ஜனவரி 17, 14ஆம் தேதி போகி, 15 வீட்டு பொங்கல், 16 மாட்டு பொங்கல், 17 காணும் பொங்கல். அந்த காணும் பொங்கல் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த ஊர்ல வானக்கன்காடுல நடத்த போறாங்க. அதாவது பொதுவா பொங்கல் அப்படின்னா என்ன, ஜல்லிக்கட்டு தான் நம்ம மக்களுக்கு தெரியும். ஆமா, விளையாட்டுங்கிற கான்செப்ட். பொங்கல்னா அது பொங்கல், ஆனா எடுத்த உடனே அந்த விளையாட்டுங்கிற கான்செப்ட்ல ஜல்லிக்கட்டு தெரியும். அடுத்தது வந்து பல பேச்சு போட்டிகள், மற்றபடி ஏகப்பட்ட ஒரு விளையாட்டு, அப்புறம் மரம் ஏறி வழுக்குதல் அப்படிங்கிற விளையாட்டுல எங்க ஊர்ல நடக்கும். பானை உடைத்தல், அப்புறம் மியூசிக் சேர், மற்ற ஷோ. இன்னும் எங்க பக்கம்லாம் வந்து கும்மி விளையாட்டு நடக்கும் கிராமம் சப்ஜெக்ட்ல. அத்தாம்பட்டி, மற்றபடி வெறியப்பூர், மூணூர், இந்த பக்கம் பார்க்கக்கூடிய சமயம் சின்னக்காம்பட்டி, இடையூர் அப்படிங்கிற பல, ஜோகிப்பட்டி, ஒட்டன் சத்திர மாதிரி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு. சத்திரப்பட்டி, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சேவல் சண்டை நடக்கும். சேவல் சண்டை நடக்கும். அதுல வெற்றி பெற்று ஏகப்பட்டது அவர்களுடைய சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் போலீஸ் அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழல். திடீர்னு போலீஸ் வருவாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. இதெல்லாம் வந்து வாழை அடிய வாழை வருஷம் நடக்கக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் வந்து ஒரு போட்டியின் வெளிப்பாடு, பிற பொருட்களை வைத்து வெளிப்பாடு. ஆனா இது அப்படி இல்லை. பீர் குடிக்கும் போட்டி என்பது மனித உடல் தான் வந்து அதுக்கு ஆதாரம். சேவல் போட்டின்னா சேவல் ஆதாரம், ஜல்லிக்கட்டுனா மாடு தான் அதற்கு ஒரு ஆயுதம். ஆனா பீர் குடிக்கும் போட்டியில ஒரு மனித உடல் ஆயுதங்கிறப்ப அது எந்த அளவுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நடிகர் கலாபவன் மணி அப்படின்னு ஒரு நடிகர் சமீபத்தில் இறந்து போனாரு. அவர் இறந்தது மர்மமான இறப்பு. அவர் வந்து தன்னுடைய பண்ணை வீட்டுல இறந்து கிடந்தார். என்னடா அது நல்ல மனுஷன் தானே போனான்னு சொல்லி போட்டு இறந்து கிடந்த சமயத்துல அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சந்தேகமா போச்சு. யாராவது அடிச்சு கொண்டு போட்டிருப்பாங்களா, இல்லை மற்றபடி ஏதாவது கழுத்து நெரிப்பு. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு வந்து அங்க வந்து குப்பரகப்படுத்தி செத்து கிடக்கிறாரு அப்படின்னா அவருடைய பண்ணை வீட்டுல உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்துல அவருடைய மரணம் வந்து இயற்கையான மரணம். ஆனால் அந்த மரணம் வந்து யார் காரணம் அப்படின்னா பீர் தான். ஏன்னு கேட்டா அந்த கலாபவன் மணி, நடிகர் கலாபவன் மணி தான் பாபநாசன் நடிச்சிருப்பார். தமிழ் ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கேரளா ஆக்டர் அவர். ஆமா, அவரை பத்தி நீங்க முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கலாபவன் மணி அவருடைய ஒரு விசித்திரமான போக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு வந்து 12 பீர் அல்லது 13 பீர் குடிப்பாங்க டெய்லியும். சாப்பிடுவாரா என்னன்னு தெரியல மனுஷன். அது சம்பந்தம் ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேடு கெட்ட ஒரு போக்கு, விபரீதமான ஒரு விஷயம், உண்மையில ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம், உடலுக்கு கேடான ஒரு விஷயம் கூட ஒரு வீடியோவை போட்டு போனாங்க. அந்த கலாபவனுடைய பவன் மணி அவருடைய அந்த மர்ம மரணம் வந்து செக் பண்ணக்கூடிய சமயத்தில் துண்டா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒய்ஃப்ட போலீஸ் வந்து விசாரணை பண்ணாங்க. எப்படிமா என்ன சமாச்சாரம், அவருடைய உணவு பழக்கங்கள் என்ன கான்செப்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு நாளைக்கு 12 பீர் 13 பீர் குடிப்பாரு. சாதாரணமா தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பாரு. அதுதான் அவருடைய மரணத்துக்கு காரணம். யாருமே அவருடைய மரணத்துக்கு காரணம். இது வந்து தற்கொலையும் கிடையாது, மற்றபடி கொலையும் கிடையாது. இது வந்து பீரால் ஏற்பட்ட மரணம். ஆமா, இவர் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட செய்வினை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்து அதை ஆஃப் பண்ணாங்க. அது மாதிரிதான் நடக்க இதுல வாய்ப்பு இருக்கு. பீர் குடிக்கும் போட்டி, அது அப்புறம் எத்தனையோ போட்டிகள் இருக்குதுங்க. அந்த விளையாட்டு போட்டி இருக்கு, ஜல்லிக்கட்டு போட்டி இருக்கு, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து உணவு உண்ணும் போட்டி நடத்தலாம். மற்றபடி வந்து பெண்களை வைத்து பல முன்னேற்றமான கருத்துக்கள் போட்டி நடத்தலாம், பேச்சு போட்டி நடத்தலாம். புரியுதுங்களா? அப்புறம் தாயக்கோட்டை விளையாடக்கூடிய போட்டி, மற்றபடி செஸ் போட்டி, இதெல்லாம் நடத்தலாம். அதை விட்டுப்படி பீர் குடிக்கும் போட்டி அப்படிங்கிறது இது வந்து இன்றைய கலாச்சாரத்துல வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் வந்து அட்ட நைத்துல 10 பீர் குடிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படி குடிச்சாலுமே கட்டாயமாக அவனுடைய உயிர் மூச்சு நின்று விடும். ஏன்னு கேட்டா பீர்ல வந்து ஆல்கஹால் கலந்தாச்சு. அது இருந்தா கேஸ் ஃபுல்லா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு. புரியுதுங்களா? ஒண்ணு கிட்னி அடிவாங்கும் இல்லையா, மூச்சுல திணறல் எப்படி கட்டாயம் நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு ஸ்பாட்லேயே அவுக்கும், இருதயம் தானா நின்று போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு போட்டி தான் இந்த போட்டி. விசித்திரமான போட்டி நினைச்சுக்காதீங்க. இது வந்து மிக விபரீதமான போட்டி. உண்மையிலே வந்து இது மத்திய இது மாநில அரசு இதை வந்து கட்டாயமாக தடை செய்ய வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஆமா, இல்ல இது வந்து வருஷம் நடத்தக்கூடிய சூழலை போட்டு இது முதலாம் ஆண்டு போட்டிருக்காங்களே, ஜனவரி 17ஆம் தேதி காணும் போகலாட்டி நடைமுறைக்கு போட்டிருக்க போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்த வருஷம் ஒட்டுவாங்களே, அது பொது வெளியில நடத்துறாங்க.
இதற்கு யார் உத்தரவு கொடுத்தா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இதுல இருக்கு. அப்படி குடிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கட்டாயமாக எல்லோருமே கட்டாயமாக போலீஸாரை கைது செய்யப்பட்டு பெட்டி கேஸ் போடுவாங்க. புரியுதுங்களா? அது யார் செஞ்சாங்க அப்படிங்கிற சமயத்துல கட்டாயமா அவர் மேலே பயங்கரமான கேஸ் நடக்கும். இது வந்து இப்ப சமீபத்துல இந்த புத்தாண்டு விழால வந்து இந்த பல இந்த ஈசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோடு நடக்குது பார்த்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி சுற்றுலா இந்த விடுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு விழாவை போன்றது இந்த விழா. இந்த விழாவுக்கே வந்து போலீஸார் தடை போடுறாங்க. இது பப்ளிக்கா நடக்கக்கூடிய அளவுக்கு எப்படி வந்து ஒரு பப்ளிக்கா போஸ்டர் விட்டுனாங்க? யார் இருக்க போலீஸ் அனுமதி கொடுத்தாங்களா? ஆமா, இதை எவ்வாறு வந்து தமிழக அரசு அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு உண்மையிலே வந்து தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். போட்டி நடத்துங்க. அது வந்து தமிழ் கலாச்சாரம். ஜனவரி 17 காணும் பொங்கல். ஆமா, தமிழர்களுடைய அற்புதமான ஒரு நாள். தமிழ் கலாச்சாரத்தை அங்க அதுல வெளிப்படுத்துங்க. புரியுதுங்களா? தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்துங்க, தமிழர் மொழியை வெளிப்படுத்துங்க, தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு சம்பந்தப்பட்ட போட்டிகளை நடத்துங்க. அதை விட்டு போட்டு இதெல்லாம் மேலை நாட்டு கலாச்சாரம். உண்மையிலே வந்து இது தமிழ் மண்ணுக்கு தமிழ் மரபுக்கு எதிரான ஒரு கலாச்சாரம். புரியுதுங்களா? அந்த காலத்திலே மது அருந்தக்கூடிய விஷயம் இருந்திருக்கு, இல்லாம இல்லை. அதுக்கு இந்த அளவுக்குலாம் பப்ளிக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எங்கும் நடந்ததாக வரலாற்று உண்மையும் சரித்திரம் எங்கேயுமே கிடையாது. கழுவேறும் போட்டி, சேவல் சண்டை, மற்றபடி வந்து பானை உடைத்தல், ஜல்லிக்கட்டு, இதுதான் வந்து தமிழர்களுடைய வந்து வாழ் உரிமையான ஒரு போட்டி. ஆமா, அந்த பொங்கல்ல நடத்தக்கூடிய ஒரு போட்டி. மற்றபடி பீர் குடிக்கும் போட்டி வந்து எந்த இடத்துல நடத்திருக்கிறாங்க? இல்ல மறைமுகமா நடத்தினாலும் சரி, பகிரங்கமா நடத்தினாலும் சரி, உண்மையில வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயம். இதை வந்து தமிழக போலீசார் ஊன்று கவனித்து இதை தடை செய்யப்பட வேண்டும். இதனால வந்து பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பதுதான் பகிரங்கமான ஒரு சும்மா சாதாரண நினைச்சுக்காத பீர். அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கும், ஆல்கஹால் கலந்துருக்கும். ஆமா, குடிக்கக்கூடிய சமயம் டக்குனு ஏப்பம் வரும். ஏப்பம் வரக்கூடிய சமயத்துல என்ன ஆகும்? ஒரு அதுல போட்டியில வந்து இது கொடுத்துருக்காங்க, வாந்தி எடுத்தால் வெளியே போகும், போட்டியில அவுட்டுன்னு இருக்கிறாங்க, காசு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க குடிச்ச பீருக்கு. அப்படிங்கிறப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், நம்மளால அதை மூச்சு அடக்க பார்ப்பான். அடக்க பார்க்க திரும்பி திரும்பி குடிக்க டம்மு டும்முங்கிற மூக்குல கட்டாயமா புகை ஏறும். டக்குன்னு மூச்சு 2 பேர் சும்மா முடிச்சு. ஆமா, அப்ப அந்த நேரத்தை எத்தனை பேர் இறக்க போகிறாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்குல்ல இதுல. அதனால வந்து இது கட்டாயமா தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த போலீசார் முகர்ந்து நுணுக்கமாக கவனித்து இதை நடத்த விடாமல் தடை செய்ய வேண்டும் என்பது எல்லோரு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.